ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து மண்டே மார்னிங்கு லஞ்சுன்னு தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி காலையில் ஒரு 6 மணி போல் தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. டே ஸ்டார்ட் ஆனோடனே ஒரு 1 வீக்காக சாணி தெளிக்கவே இல்லைங்க வாசலுக்கு. வாசலே கொஞ்சம் இதான மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் சாணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தெளிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வாசலே எனக்கு பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னா பிரண்டை கிடைக்கிறதே இந்த வெயில் காலத்தில் ரொம்ப அரிதாக இருக்குது. இருந்தாலும் எங்கள் அப்பா பறிச்சிட்டு வந்திருந்தாங்க. ஆடு ஓட்டிகிட்டு போயிருந்தாங்களா, பார்த்துட்டு அவங்க பறிச்சிட்டு வந்திருந்தாங்க. சரி அதை பிரண்டை சட்னி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரண்டை சட்னிக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தாளிப்பு கடல, அதுக்கப்புறம் சீரகம், அப்புறம் மல்லி இதெல்லாம் எடுத்துகிட்டு பிரண்டை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். அப்போ தான் அதோட இதெல்லாம் போயிருக்கும். அப்புறம் வெங்காயம் தக்காளி எப்பயும் போல் போட்டு நல்லா கிண்டி விட்டு அது நல்லா சுருண்டு வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டு கொஞ்சம் புளியும் வரமிளகா ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டு சூடாறினதே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சா பிரண்டை சட்னி ரெடி. அப்புறம் அது கூடவே கொஞ்சம் ரசமும் வச்சுட்டேன். சாப்பாடு செஞ்சுட்டு இன்றைக்கி ஏகப்பட்ட ஐட்டங்க செய்யறதுக்குள்ளார என்னடா பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் பாப்பா எப்பயுமே இப்போல்லாம் அதிகமாக கொஞ்சம் கிளறுன சாப்பாடு தான் சாப்பிட்றா, வெரைட்டி ரைஸ். அதனால் அவளுக்கு கொஞ்சம் லெமன் போட்டு லெமன் சாப்பாடு கிளறி வச்சுட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு எல்லாருமே பேக் பண்ணி தாட்டி விட்டுட்டு அப்புறம் எப்பயும் போல் தான் பால்வாடி போகிறது, வீடு க்ளீன் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் நைட்டுக்கு வந்து நாங்கள் 3 பேர் தானே, சரி சிம்பிளாக டின்னர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியும் பருப்பு சாதம் தான் செய்யலான்னு சொல்லிட்டு அரிசியில் ஊற போட்டு அரிசி பருப்பு கலந்து அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிஞ்சிட்டு தாளிச்சிட ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் இன்றைக்கான வீடியோ. நம்ம சேனல் யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சாப்பாடும் வத்தலும் சிப்ஸு வச்சு சாப்பிட்டு நல்லா இருந்தது. டாட்டா பாய் பாய். நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.